குறித்து நம்ம சிந்திச்சு வந்துட்டுருக்கோம். குடும்பம் கடவுள் ஏற்படுத்தினது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், குடும்பம் கடவுள் ஏற்படுத்தினது. இது கடவுளுடைய சிந்தையில் இருந்தது. குடும்பங்கிறது கடவுளுடைய சிந்தனையில் இருந்தது, மனித சிந்தனையில் அது இல்லை. கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்தில் ஆணை படைக்கிறார், பெண்ணை படைக்கிறார். அவள் இருவரையும் கணவனும் மனைவியுமாக இணைக்கிறார். இப்போ கடவுள் கணவனும் மனைவியுமாக இணைத்து அவங்கள கொண்டு தான் இந்த முழு உலகத்தையும் படைத்திருக்கார். இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்கே பார்க்குறது ஒவ்வொன்றும் நீங்களும் நானும் கடவுளுடைய சிந்தையில் இருந்து உருவானவர்கள். இப்படி குடும்பம் உருவாகணும் அப்படிங்கிறது கடவுளுடைய சிந்தனையிலேருந்து உருவானது. அப்போ கடவுள் ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் தான் இன்றைக்கி இந்த வேதாகமத்தில் முழுசும் நம்ம பார்க்குறோம். மனுஷன் பாவம் செஞ்சதுனால இந்த உலகம் பாவத்தில் கரைப்படிஞ்சு குடும்பம் கெட்டு போய், கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு போய், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கான இடையேயான உறவுகளெல்லாம் இன்றைக்கி அப்படியே சீரழிஞ்சு இருக்குது. அதாவது நம்ம ஒன்றா இருக்க வேண்டியவங்க நம்மளால் ஒன்றா இருக்க முடியல. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றா இருக்கணும், ஆனால் நம்மளால் ஒன்றா இருக்க முடியல. உறவுகள் ஒன்றா இருக்கணும், உறவுகள் ஒன்றா இருக்க முடியலை. இதுதான் இன்னைய சமூகம். இது எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், யாரை நம்ம பகைச்சு கொண்டு இருக்கிறோங்கிறது கூட நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு புரியல. கணவனை பகைக்கிறோம், மனைவியை பகைக்கிறோம், பிள்ளைகளை பகைக்கிறோம், பெற்றோரை பகைக்கிறோம், உறவுகளை பகைக்கிறோம். இந்த பகைமை எப்படி ஆகிப்போ, அதாவது எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டே இருக்குது. இப்படி இந்த பகைமையோடு அது நின்றல, அங்கே ஒரு பிரிவினை வந்துடுது. பிரிவினை வந்ததினுடைய விளைவு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மிக முக்கியமாக பாதிக்கப்படுறதே குடும்பம் தான். கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு தான் பயங்கர அட்டர்மோஸ்ட் பாதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும், எப்படி இந்த சீரமைத்தல் நடக்கப்படணும் அப்படின்னா, வேதம் சொல்கிறத நம்ம கேட்கணும். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணுங்கிறது தான் அடிப்படையான சிந்தனை. பாவத்திலேருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்பி தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேலே நம்ம கட்டப்படணும். அதுதான் நம்ம கிறிஸ்துவின் மீது கட்டப்படுதல் தான் ஒரு குடும்பம். இப்போ இந்த குடும்பத்தை குறித்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லை நிறையா, ஏன்னா எல்லா குடும்பங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கும் இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் பாக்கி இல்லாமல் எல்லா குடும்பங்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன ரீதியாக பயங்கர கஷ்டம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பதில் எங்கே அப்படின்னு சொன்னால், வேதத்தை தாண்டிலாம் வேறு எங்கேயுமே நீங்கள் எங்கே போனாலும் அதுக்கு பதில் கிடைக்கவே கிடையாது. இப்போ நீங்கள் இன்னொருத்தன்ட்ட இப்போ உங்கள் குடும்ப விஷயத்தை போய் நீங்கள் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையோ இல்லாட்டி உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ சொன்னீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி விட்ருவாங்க. உறவை என்ன செய்வாங்கன்னா சரி செய்ய மாட்டாங்க, உறவை பிரித்து விட்ருவாங்க. இது குடும்பம் சின்ன பின்னமாகிட்டு இருக்கும். அதனால தான் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமானது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை அடிப்படையாக தெரிஞ்சுங்க. உங்கள் வீட்டில் நடக்கிறத சரியா, என் வீட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா என் வீட்டோடய நின்றணும், எனக்கும் என் மனைவியோடய நின்றணும். அவ்வளோதான் விஷயம். ஈவன் என் பையன் கூட என்ன செய்யக்கூடாது, தலைப்படக்கூடாது. அது ரெண்டு பேரும் அங்கே தான் சரியாகும். இதில் என் மகன் தலை போட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். இப்போ தலை போட்டான்னு வச்சுங்க, அதில் ஒரு பக்கம் நியாயமே இருக்குதுன்னு வச்சுங்க, என் பக்கமே நியாயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் மனைவிக்கு யார் பிடிக்காமல் போயிடும், மகனை பிடிக்காமல் போயிடும், இயல்பாகவே போயிடுவார். இப்போ அதனால் அது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் யார் நம்ம ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசி தெரியும். இப்போ இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் இந்த குடும்ப உறவுகளை பலப்படுத்தணும் அப்படின்னா, நல்லா கட்டணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 கட்டாயம் படிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா 1 கொரிந்தியர் 13 படிக்கணும். 1 கொரிந்தியர் இப்போ வாசிக்க கேட்டோம்ல இந்த பகுதி, இதை நீங்கள் திரும்ப படிக்கணும். இதை படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன செய்யும், குடும்பம்னா என்ன, எப்படி குடும்பத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கி ஆதாரமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ
அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கிறார். முடிச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாரு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, சரியா, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நீங்க எங்க வீடை கட்டுறீங்க, எங்க உன் குடும்பம் கட்டப்படுது அப்படின்னா, இங்க வேதம் சொல்லுது, என்னுடைய குடும்பம் எதில் கட்டப்படணும்னா வேத வசனத்தில் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். இயேசு சொன்ன வார்த்தையில் கட்டப்படணும். இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இயேசுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. இந்த வேதம் படிக்கிறப்பெல்லாம் நீங்கள் அதை படிக்கிறப்ப மெய் சிலிர்த்து படிக்கும். அது அப்படி இருக்கும். வேதம் படிக்கிறப்பெல்லாம் அதில் ஒன்று சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், அவ்வளோ இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களும் அதில் இருக்குது. இதை எப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இதை செஞ்சார், இவர் சொன்னது செஞ்சார். அது மாத்திரம் அதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 1:5 வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் செஞ்சார், அதை உபதேசித்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இதை எங்கே பார்க்கலாம்? நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சிலுவையில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இயேசுவோடைய சிலுவையில் தான் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளவே முடியும். இந்த நிகழ்ச்சி இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். இந்த பேசுகின்ற செய்தி இது எதோடு தொடர்புடையதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு தொடர்புடையது. இப்போ அவங்க சொல்கிறாரு, இப்போ இந்த வீட்டை எங்கே கட்டணும் அப்படின்னு சொன்னால், கன்மலையில் கட்டு அப்படின்னா, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டு அப்படிங்கிறார். இப்போ அவர் எங்கே இது 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அது எப்படி ஒருத்தன் வீடு கட்டுறான், ஒருத்தன் கண்மலையில் கட்டுறான், ஒருத்தன் மணலில் கட்டுறான், எந்த வீடு நிலைச்சிருக்கு, எந்த வீடு நிலைச்சி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வீடு நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அந்த மனுஷனுடைய வீடு என்ன செய்யும்? நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறார். அப்போ இவர் இதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா, இப்போ முடித்ததில் பார்த்தோம். எங்கே ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார், கோபத்தை குறித்து சொல்கிறார் சரியா, இச்சையை குறித்து சொல்கிறாரு, பயத்தை குறித்து சொல்கிறாரு, நேர்மையை குறித்து சொல்கிறாரு, பழிவாங்குதலை குறித்து சொல்கிறாரு, மன்னிப்பை குறித்து சொல்கிறாரு, உபவாசத்தை குறித்து சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறதை குறித்து சொல்கிறாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னால் என்ன செஞ்சிட்ருக்காரு? லைனாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இங்கே முடிக்கிறார். இப்போ நீ எப்படி இதெல்லாம் கேட்டு நீ கற்பாறையில் கட்டணும். இப்போ கற்பாறையில் நீ கட்டுனாதான் உன் வீடு என்னவா இருக்கும்? நிலைச்சி இருக்கும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கற்பாறையில் கட்டினாதான் வீடு நிலைச்சிருக்கும்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வேதத்தில் என்ன செய்யணும்? உள்ள வேதபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டணும். இப்போ ஒரு விசுவாசி அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் சொல்லி இருக்கிறத மாத்திரம்தான் செய்யும். வேதத்தில் சொல்லாததை செஞ்சால் நம்மளுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை வரும். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு உடனே ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா உடனே மனசு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நான் செஞ்சது தப்பாங்கிறது இந்த மனசாட்சி அந்த குற்ற உணர்வோடு அது என்ன செய்யும்? போராடணுன்னா அது என்ன செய்யும்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் என்ன செய்யும்னா, அது போய் கொட்டணுன்னா அந்த பிடிச்சவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு சாதகமாக சொல்லி விட்டுருவான், அதுதான் சரி. அப்போ அவனுக்கு மனசு என்ன செஞ்சிடும்? தான் சரி அப்படின்னு சொல்லி. இப்போ சொன்ன உடனே அவனுக்கு மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். இதுதான் நடக்கும். இங்கே தான் பிரச்சனை. அதுக்கு தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்வேன் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்வேன்? நிலால யார் இருக்கா? உங்கள் அம்மா பொய் சொல்லுவாங்களா? பொய் சொல்ல கற்று தருவாங்களா? நான் கேட்பேன் ஒவ்வொரு வாட்டியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அம்மாலாம் என்ன சொல்லியிருக்கோம்? நிலால பாட்டி அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எனக்கு அம்மா சொன்னால் அது சரியாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. அது சரியா தப்பாங்கிறது நம்ம என்ன செய்யலை? யோசிக்கல. ஏன்னா எனக்கு அம்மாவை பிடிக்கும், எனக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் அது சரி. அடிப்படையான ஒரு சிந்தனை நல்லா மனசில் வச்சுங்க. யாரு சொன்னாலும் உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும்னா, அது வேதம் சொல்லுதாங்கிறத நீங்கள் பார்க்கணுமா ஒழிய வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லலாம், எது சொன்னாலும் வேதம் சொல்லுதா, வேதம் சொன்னால் மட்டும்தான் சரி, இல்லாட்டி சரி இல்லை. இப்போ சொல்கிறாரு, இந்த கற்பாறையில் கட்டின வீடு தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்லா புரிஞ்சுக்க, இந்த கற்பாறையில் கட்டின வீடு தான் நிலை நிற்கும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்ன வரலாம்? தீமை வரும், பணம் வரும், ஏழ்மை வரும், சுகம் வரும், வியாதி வரும். எது வந்தாலும்
இந்த கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு நிற்கும். மழை வரும், வெள்ளம் வரும், காற்றடிக்கும், காற்று வீசும், ஆனால் விழாது. ஏன்னா இது எங்கே கட்டப்பட்டிருக்கு? இப்போ கற்பாறைன்னா எதை சொல்கிறோம்? நம்ம கிறிஸ்துவையும் வேதத்தையும் சொல்கிறோம். அப்போ இப்படி கட்டப்படணும். கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து இங்கே சொல்கிறாரு. திருமணம் இயேசுவுக்கு பிரியமானதாக காணப்படணும். அப்போ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கண்மலையில் கட்டினவன் தன்னுடைய வாழ்க்கை முழுசும் இயேசுவை மையமாக வைத்து வாழ்பவன். கண்மலையில் கட்டினவன் தனது வாழ்க்கையை இயேசுவை மையமாக வச்சு வாழ்கிறான். ஒரு விஷயம் சொன்னேன், இயேசுவை மையமாக வச்சு வாழணும். ஏன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் புயல் அடிக்கும், சூறாவளி வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். வந்தாலும் என் நம்பிக்கை எது மேலே தான் இருக்கணும். இப்படி சொல்கிறோம் பாருங்க. ஜான் ஓவன் சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜான் ஓவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன், அதாவது உலகத்தில் ஒரு பெரிய ஞானின்னு சொன்னால் அவர் தான் ஞானி. அவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ராஜா குடும்பங்களுக்கு மட்டும்தான் அவர் பிரசங்கமே பண்ணுவார். அவர் அப்போ அவன் எவ்வளோ ஞானவானாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவர் அவ்வளோ பெரிய ஞானி. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஞானி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 11. 10 பிள்ளைங்க செத்து போச்சு. பிள்ளை பிறக்கும், வளரும், செத்து போயிடும். பிள்ளை பக்கம் வளரும், செத்து போயிடும். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 1 செத்தா 2 செத்தா, 1 செத்தாலே நம்மளுக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. 11 பெற்று 11 10 செத்து போச்சுன்னா இப்படி மனசு. ஆனால் அவர் உறுதியாக இதில் இருந்தார், வேதத்தில் இருந்தார். இது நடக்கும், இது இயல்பு. இது சரியா? மரணங்கிறது இயல்பு. எப்போனாலும் வியாதி வரும், வருத்தம் வரும், பணம் வரும், கஷ்டம் வரும், நல்லா இருப்போம், திருப்பி கஷ்டம் வரும், திருப்பி நல்லா இருப்போம். இதெல்லாம் இயல்பு. அடி வாழ்க்கையில் வாழ்றது. எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் இணைந்து தான் வரும். இன்பமும் வரும், துன்பமும் வரும், கஷ்டமாக இருக்கும். நம்ம சபைகளே நம்ம நிறைய பார்க்கணும் இல்லையா? என் மகனுக்கு குழந்தையே இல்லை, 5 வருஷம். எப்படி இருந்திருக்கும் இல்லையா? கஷ்டம் தானே இல்லையா? மனசு கொஞ்சம் கஷ்டமாகும். 2 பேர் இருந்திருக்குமே எப்படி இருந்திருக்கும்? இப்போ குழந்தை வந்துருச்சு. புரியுதா? அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டும் இன்பமும் துன்பமும் கலந்து தான். இதை எப்படி பார்க்க கற்றுக்கணும்னா, இவரை வாழ்கிறப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது கடவுளுடைய உலகம். இதில் நம்மளை வாழ அனுமதிச்சிருக்காரு, நம்ம இருந்துக்க அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்காரு. இதில் இருக்கிறப்ப அவருக்கு பிரியமாக வாழணும். அதான் கிறிஸ்துவின் மீது கட்டப்படுது. நான் நினைச்ச மாதிரி வாழ பார்க்கக்கூடாது. புரியுதா? இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இது உங்கள் வீடு, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் நேராக போய் உங்கள் கட்டில் படுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். என்னடா லூஸ், யார் இவனுக்கு சும்மா ஃப்ரெண்டுன்னு மாதிரி வீட்டுக்குள்ளே விட்டோம், இவங்க என்னடா கட்டில் படுக்கிறான், பீரோவை திறக்கிறான், நகையை எடுக்கிறான் அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும்ல. அது மாதிரி தான் இது அவருடைய உலகம். அவர் எப்படி வச்சிருக்காரோ அந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக தான் நீங்கள் வாழணும். நீங்கள் நினச்ச மாதிரி நான் நினச்ச மாதிரி இந்த உலகத்தில் வாழ முடியும். இப்போ கிறிஸ்துவின் மீது கட்டப்படணும்னா, குடும்பம் நல்லபடியாக கட்டப்படணும்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம வாழணும். அவர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை மையமாக வச்சு வாழணும். கிறிஸ்துவை மையமாக வச்சு வாழலை அப்படின்னு சொன்னால் வீடு மணலில் கட்டினது. கிறிஸ்துவை மையமாக வச்சு குடும்பம் இருந்துச்சுன்னா கற்பாறையில் கட்டின வீடு. இப்போ இந்த மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கிறப்பே அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இது புரிதலுக்காக இந்த வசனத்தில் எப்படி குடும்பம் கட்டப்படணும் அப்படிங்கிறப்ப, அந்த கற்பாறையில் அந்த வீடு எப்படி கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் சாந்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சாந்தம் அப்படின்னு சொன்னால் ஒருவரை ஒருவர் தாழ்மையோடு சரி செய்து கொள்ளுதல். நல்லா கவனிச்சிங்க, யார்? கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் சாந்தத்தோடு சரி செய்து கொள்ளுதல். கரெக்ட் ஈச் அதர் வித் ஹம்பிள்.
ஒருத்தங்க என்ன செய்யணும்? தாழ்மைப்படுத்தி வாழணும். திருமணங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், திருமணங்கிறது பரிசுத்தமாகுதல். திருமணம்னாலே என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு அப்படி சும்மா அப்படியே விட்டுறல. சரியா? அவருக்கு தெரியும் இந்த உலகம் என்ன ஆக போகுதுங்கிறதுலாம் தெரியும். ஆதாம் என்ன செய்ய போகிறான், ஏவாள் என்ன செய்ய போகிறான், ஆதாமுடைய பிள்ளைங்க என்ன செய்ய போகுது எல்லாம் தெரியும். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் திருமணத்தை ஏற்படுத்தி பாவம் வந்துருச்சு. இப்போ திருமணத்தை ஏற்படுத்தினது என்ன அப்படின்னு சொன்னால், என் மனைவி என்னை மிக நெருக்கமாக பாப்பா, நான் என் மனைவியை மிக நெருக்கமாக பார்க்க முடியும். இதுதான் திருமணம். இந்த திருமணம் அப்படிங்கிறதே நல்லா தெரிஞ்சுக்குங்க. மிக நெருக்கமாக ஒருவரை ஒருவர் பார்த்தல். பக்கத்தில் பார்க்கறது. பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ என்னை அங்கேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, நல்லா பேசுகிறாரு, கொள்கிறாரு, அப்படி இப்படிலாம் எல்லாமே செய்வோம். ஆனால் இதே இது என் மனைவி என்னை மிக நெருக்கமாக வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ நான் செய்கிற எல்லா தப்பும் அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள் செய்கிற எல்லா குறைபாடுகளும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த குறைபாடு அப்படிங்கிறப்ப நல்லா புரிஞ்சுங்க. இந்த திருமணத்தை ஏற்படுத்தினதே எதுக்கு அப்படின்னு சொன்னால், நெருக்கமாக பார்த்து, நெருக்கமாக உற்று நோக்கி, அவர்களுடைய குறைவுகளை தாழ்மையுடன் சொல்லி அவர்களை சரி செய்தல். இப்போ என் குறைய என் மனைவி சொன்னான். பொதுவாக என் குறைய என் மனைவி உங்கள் கணவர் சொல்கிறாருன்னு வச்சு உங்களுக்கு என்ன செய்யும்? டக்குன்னு என்ன இப்படி செய்கிற அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? டக்குன்னு கோவம் வந்துடும். எப்போ ஒரு மனுஷனுடைய குறைய நம்ம பார்த்தாலுமே டக்குன்னு என்ன வரும்? இயல்பே வரும். அது அப்படி தான். இதுதான் பாவ சுவாபம். அப்போ கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருந்துறதுக்கு என்ன கிடையாது, திருந்தவே முடியவே முடியாது. அவர் சொல்கிறாரு, ஒருவர் மிக நெருக்கமாக பார்த்து, சரியா? என்னுடைய பாவத்தை வேற யாருமே பார்க்க முடியாது. என் மனைவிக்கு தான் நல்லாவே தெரியும். அவள் பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய எவ்வளோதான் என் வாழ்க்கையில் மோசமான காரியங்கள் காணப்பட்டாலும் அவள் அதை எனக்கு என்ன செய்யணும்? தாழ்மையோடு சுற்றி காட்டி என்னை என்ன செய்யணும்? பரிசுத்தத்துக்கு என்னை நடக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. கல்யாணங்கிறப்பே நல்லா தெரிஞ்சுங்க. புருஷன் பூரணன் கிடையாது, மனைவியும் பூரண புருஷி கிடையாது. 2 பேருக்குள்ளேயுமே பாவம் இருக்கும். 2 பேருமே வாழ்க்கையில் கல்யாணம் ஆனால் ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளெல்லாம் போக முடியும், வாய்ப்பெல்லாம் இருக்கும். வாழ்க்கையில் இப்படி போகிறப்ப அதுக்கு தான் அவர் சொல்கிறார், கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தி நெருக்கமாக பார்த்து என்ன செய்யணும்? கடுமையான சூழ்நிலைகள் வரும் பொழுது, வலி நிறைந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது கவனமாக கையாளு அப்படிங்கிறார். எப்படி கையாளணும்னு சொல்லியும் தர்றார். எப்படி கையாளணும்? 7ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3லேருந்து 5 வசனங்களை பாருங்க. மத்தேயு தான் 7ஆம் அதிகாரம் 3. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றாரு? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்போ தாழ்மனை என்னது? இப்போ என்ன சொல்லித்தர்றாரு? 2 பேருக்குள்ளேயும் தப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு, குறை வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ பார்க்குறோம், 2 பேரும் நெருக்கமாக பார்க்குறோம். அப்போ பார்த்தா அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யுது? உங்கள் மனைவியோடைய பிரச்சனையோ இல்லாட்டி உங்கள் கணவனுடைய பிரச்சனையோ நீங்கள் பெருசுப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கிங்களேன். பெருசுப்படுத்துனீங்கன்னா இன்னொருத்தன் பாவத்தை ஒரு மனுஷன் பெருசுப்படுத்துகிறப்ப என்ன செய்ய முடியாதுன்னா தான் பாவத்தை பார்க்க முடியாது. புரியுதா? தன்னை பார்க்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனை பற்றி பெருசாக பேசி இவ்வளோ நிறைய நேரத்தில் தான் இதுதான் புறங்குறுதல் தப்புங்கிறது. புறங்குறுதல், பொய் சொல்லுதல்லாம் பாவம்னா என்னன்னா, இன்னொருத்தனை பற்றி பேசி தன்னை நல்லவனாக காட்டுறது. புரியுதா? இப்போ சொல்கிறாரு, அழகான ஒரு விஷயத்த சொல்லித்தராரு ஆண்டவர். சொல்கிறாரு, ஏன்னா இப்போ சண்டை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இணக்கமாக போய் பேசி சமாதானம் பண்ணப்பாரு, பொறுமையாக பேசு, சரியாயிடும். பெருசுப்படுத்தாத. பெருசுப்படுத்தினா உன்னைய நீ பார்க்க
முடியாது. யாரை இது இது எங்கே சொல்லுது? இது ஒரு இதை வந்து ஏசுனார் இங்கே சொன்னார, இங்கே சொன்னதை இன்னொரு நிகழ்ச்சியோட சரியாக ஒப்பிட்டு காட்டுறார். எங்கே காட்டுறாரு தெரியுமா? அடிக்கடி ஃபேவரைட்டு போர்ஷன், நான் அடிக்கடி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையுமையுமா பிடிபட்டால ஒரு ஸ்திரீ பிடிச்சாலா? எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்தாங்களா? எல்லாரும் கல் எடுத்து வந்தாங்க. கல் எடுத்து வந்தா அவ்வளோ பேருக்கு யாரை தெரியல, தன்னை தெரியல. அவ பாவம் தான் பெருசா இருந்துச்சு. இப்போ இயேசு என்ன செஞ்சார்னா, ஒன்னிட்ட பாவம் இல்லைன்னா என்ன செய்ய, இதான் அந்த வசனம். இந்த வசனம் வந்து என்னன்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறதுன்னு, இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சரி, மேரேஜை குறித்து தெளிவான புரிதல் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கணும். சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்பம் வந்து என்றைக்குமே ரணகலமாக தான் இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருக்குது. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குன்னா, 2 பேர் சேர்ந்து இருப்பான், ஆனால் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டான். 2 பேர் சேர்ந்து இருப்பான், 2 பேரும் உண்மையாக இருக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து இருப்பான், வெளியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டான், ஒன்றும் பேசினா விட்டே கொடுக்க மாட்டான். அப்படி வந்து பஞ்சாயத்துக்கெலாம் வந்து நிற்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே நிஜம் அது இல்லை. வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். குடும்பம் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் பாவிகள், 2 பேரும் குறை உள்ளவர்கள். 2 பேர் விஷயத்தில் இவரெல்லாம் இப்போ கல்யாணமே யாருக்கு பண்ணி வைக்கிறாங்க? கல்யாணத்தை ஆட்ரிக்கு பண்ணி வச்சுருவாங்களா? ஆட்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. திவ்யனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஏன் பண்ணி வைக்க மாட்டாங்க? ஏன் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர்ச்சி இல்லை. எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? 21 வயசு இல்லை. முதிர்ச்சி வயசுங்கிறது வந்து அறிவு இருக்கணும். இந்த கல்யாணம்னா என்ன, ஏன் கல்யாணம் பண்ணுறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், யாரை சார்ந்து இருக்கோம். கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி, சரியா? நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணங்கிறப்பே ஒரு விஷயம், நீனா சுயமாக முடிவெடுத்து உனக்கு வாழ தெரியுமாங்கிறது தான் விஷயமே. இதில் யாரை போடக்கூடாது? தலை போடக்கூடாது. தாய் தகப்பும் உள்ளுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப இப்போ மெச்சூர்டாக வளர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு யாருது அப்படின்னு சொன்னால் தாய் தகப்பனுடைய வேலை. முதிர்ச்சியாக வளர்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தாய் தகப்பனுடைய வேலை. அவனை ஃப்ரீயாக வேதபூர்வமாக நீ செய்கிறதெல்லாம் வேதபூர்வமானு சொல்லி 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 வளர்க்கணும். இன்றைக்கி பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது. ஒரு பிள்ளையும் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, என்னானாலும் ஃபோனை போட்டு என்ன செஞ்சிருவாங்க, அம்மாவுக்கு சொல்லிடுவாங்க, அப்பாவுக்கு சொல்லிடுவாங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது தான், அதுதானே முதிர்ச்சி. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு கொண்டு போய் விடுறோம். இப்போ காலேஜ் படிக்கிறான், காலேஜ் முடிஞ்சோன்னு வேலைக்கு போகிறான்னா அந்த வேலையில் அவன் என்ன செய்யணும், தானாக சுயமாக அவங்க சொல்கிற வேலையெல்லாம் கேட்டு சரியாக செஞ்சு, தப்பு செஞ்சால் அங்கேயே சரி பண்ணி அப்படி தொடர்ச்சியாக அது முதிர்ச்சியில் வளர்றது. அப்போ திருமணங்கிறது அப்படி தான். இப்போ உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் முதிர்ச்சியாக வாழணும். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள். மரியாளுக்கு கல்யாணம் ஆணுச்சு எத்தனை வயசில்? 13-14 கன்னி பொண்ணு அது, சரியா? 13-14 வயசில், சரியா? அதான் மரியாளுடைய நிலைப்பாடு. கல்யாணம் ஆயிடுச்சு. மரியாள் மாசம் ஆயிடுச்சு, சரியா? மரியாள் மாசமானது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலோ இல்லாட்டி யோசேப்பு வீட்டுக்கு தெரிஞ்சாலோ பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சாலோ அவள் செத்துருவான். ஏன்னா கல்லெறிஞ்சு கொள்ளணும் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இப்போ இந்த 13 வயசு பொண்ணுகிட்ட நல்லா கவனிங்க. இந்த 13 வயசு பொண்ணு அவள் கேட்குறா, லூகாஸ் விசேஷம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எடுங்க, லூகாஸ் விசேஷத்தை பாருங்கள். அழகான ஒரு விஷயத்தை சொல்வார் ஆண்டவர். காபிரியேல் தூதன் எப்படி ஹவு ஹி ப்ரிப்பர்ஸ், அவளை எப்படி அவர் கடவுள் வந்து ஆயத்தம் பண்ணுறாருன்னு பாருங்க. 21:27 நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசிக்கிறான்.
சரியா? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனே? அது என்ன வயசு பிள்ளை சொல்லுது? 13 வயசு பிள்ளை சொல்லுது. சரியா? தேவதூதன் அவளை நோக்கி பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். அதற்கு மரியாள் என்ன செய்யறாமா? இதோ நான் ஆண்டவருக்கு என்னவா அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்ய கடவுது? ஆக கடவுது அப்படிங்கிறான். பாருங்க, இதான் மெச்சூரிட்டி, இதான் புரிதல், இதான் புரிதல். இப்போ நீ நிச்சயதார்த்தம் ஆகிதான் ஆயிருக்கு. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பொண்ணுகிட்ட நீ இந்த பொண்ணுகிட்ட போய் பேசு. முதல்ல என்ன பேசு? அவர் பேசின விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் சொல்கிறார். அந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து முதல் சொல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. அடுத்தது என்னம்மா? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவ? ஆசீர்வதிக்கப்பட்டவ. அவ்வளோதான் விஷயம் சொல்லிட்டார். கடவுள் அவளை ஆயத்தப்படுத்துறார். என்ன ஆயத்தப்படுத்துறாரு? சொல்றாரு, நீ கிருபை பெற்றவள் அப்படிங்கிறார். கிருபை பெற்றவள் அவளுக்கு சொல்றார் ஆண்டவர். என்ன கிருபை? இப்போ என்ன நினைச்சிருப்பா? இப்போ தேவதூதனை குறித்து நினைச்சிருப்பா? ஏன் இப்படி வந்தா? ஏன் இப்படி சொல்றான்? இவ்வளோ விஷயங்கள் அது உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்குதுல்ல. அப்போ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வர போகுது. சரியா? அடுத்து சொல்லிட்டு, யார் இருக்கா உன் கூட? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். புரிஞ்சுக்கோ, பெண்கள் மனசில் வச்சுக்கணும் எல்லாரும். சரி, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ என்ன செய்யப்பட்டவ? ஆசீர்வதிக்கப்பட்டவ அப்படிங்கிறார். அப்போ அவளை ஆயத்தப்படுத்தியாச்சு. ஆயத்தப்படுத்தின பிற்பாடு, தேவதூதன் அவளை ப்ரிப்பேர் பண்ண பிற்பாடு என்ன நடக்க போகுதுங்கிற செய்தியை முழுசாக சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அவள் கேட்குறா, அவளுக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்குறா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு புருஷன் இல்லையே, எப்படி ஆகும் அப்படின்னா அதுக்கும் ஒரு விடையை சொல்லியாச்சு. சொல்லி முடித்த உடனே அவள் சொன்ன விஷயம் என்னன்னா 38ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள், நான் யாரு? ஆண்டவருக்கு அடிமை. என்னது? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன செய்யுது? அவ்வளோதான், பிளெயினாக முடிச்சிட்டார். ஏங்க, இந்த சின்ன பிள்ளைய சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அங்கே சொல்லப்படுது. சரியா? என்ன சொல்லப்படுது தெரியுமா? எலிசபெத் சகரியாவுடைய மனைவியும் என்னவா இருக்கா? வயதான காலத்தில் என்னவா இருக்கா? அவளும் மாசமாக இருக்கா. இவன் உடனே அங்கே போயிட்டான். வேதம் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவள் கேட்டான். எங்கே எந்த விதமான ஆலோசனையும் இல்லை, வேதம் சொல்லிடுச்சு, அவ்வளோதான் விஷயம். இப்போ குடும்பம் அப்படிங்கிறப்ப எப்பொழுதும் வேதம் சொல்கிறத கேட்கணும். இது இங்கே முடிச்சா 1ஆம் அதிகாரம் எடுங்க, மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுங்க. 18ஆம் வசனத்தில் பாருங்க. 1:18 பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டாள்? கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை. இங்க பாருங்க, ஒரு நீதிமான் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. நீதிமான்னா என்னன்னா, ரகசியத்தை காக்கிறவன். ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா படபடன்னு எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். அது என்ன ஒரு விஷயம் வந்துருச்சு, என்ன விஷயம் வந்துச்சு யோசித்து பாருங்க. விஷயம் வந்ததே நெஞ்சடிக்கிற மாதிரி, நம்மளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நீ கல்யாணம் பண்ணுற பிள்ளை மாசமாக இருக்கானா, என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, தலையில் ஆயிரும் நம்மளாம். ஆனால் அவன் நீதிமானாக இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, நீதிமானாக இருந்து அவளை என்ன செய்யலையா? அவமானம்னா நல்லா கவனிங்களேன், அவமானம்னா அவங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்லலை.
அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லலை. செய்தி காதுக்குள்ள வந்த உடனே அப்படியே ஒரு மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது, இவளை என்ன செய்யறது நம்ம யோசிக்கிறான். யாருக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப சொல்ற, ரகசியமா இவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அவன் சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொன்னப்பா, இது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிள்ளை உனக்கு என்ன செய்ய போகுது, பிறக்க போகுது. நீ தகப்பம் கிடையாது, கடவுளே இந்த உலகத்தில் வர போகிறாரு, பேசாமல் அவளை சேர்த்துக்க அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கடைசி வசனத்தை வாசிங்க, நான் 1 கடைசி வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மரியாதை என்ன செய்யலவன், எவ்வளோ இச்சை அடக்கம் உள்ள ஒரு மனுஷன் பாருங்க. இச்சை அடக்கம் உள்ளவனா 60 வயசு கிழவன் கிடையாதவன். அவளுக்கு 14 வயசு மிஞ்சி போனால் 15 வயசு 16 வயசு 17 வயசு பையனாக தான் இருந்திருக்கணும். அப்போல்லாம் பாருங்கள், அந்த வேத அறிவு நல்லா கவனிச்சுங்க, பெற்றோர்கள் நல்லா கவனிச்சுங்க. பிள்ளைகளை வேத அறிவோட வளர்க்கலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்து. எல்லாத்துலேயும் மூக்கை போட்டு குடும்பத்தை என்ன செஞ்சிடாதீங்க, உருப்படி இல்லாமல் ஆக்கிடாதீங்க. சரியா? சொல்கிறதே கூட நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீ பார்த்துக்க, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்க. இல்லாட்டி என்ன செய்யணும் தெரியுமா, பைபிள் போர்ஷனை காட்டி இதை படித்து பாரு, இது என்ன சொல்லுதுன்னு பாரு. எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா சின்னதுலேருந்து அப்படி தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, சொல்ல விரும்பலை, ஏன்னா இது சோஷியல் மீடியாவில் போகிறதுனால இருந்து என்ன செய்வாங்க தெரியுமா, நீதிமொழிகளில் எனக்கு காலேஜ் போகிறதுக்கு 3 பஸ் காசு 3 ரூபா பைபிளில் கரெக்டாக நீதிமொழிகளில் வச்சுட்டு மூடிட்டு சொல்லிட்டுப்பாங்க, அந்த போர்ஷனை வாசிட்டு காசு எடுக்கணும் அப்படிம்பாங்க. வாசித்தா நான் என்ன செஞ்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை வச்சு போய்ப்பாங்க. நான் வாசித்து பார்த்துருவேன் நான். அப்போ முதிர்ச்சிங்கிறது வேதம் நமக்கு கொடுக்கறது. அதனால அவர் சொல்கிறாரு, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது உன் வீட்டை கட்டு. இப்போ கட்டுறப்ப அவர் சொல்கிறாரு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சாந்தமாக இருக்கணும். குடும்பத்தில் புயலே வரலாம், குடும்பத்தில் இடி இடிக்கலாம், குடும்பத்தில் அசைக்கலாம், கணவன் மனைவி கிட்டிய பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்கலாம். இருந்தாலும் என்ன செய்யணும், இன்னொரு விஷயம் சொல்லித்தராரு, இன்னொருத்தவங்க குற்றத்தை என்ன செய்யாத, பெருசுப்படுத்தாத. ஏன்னா பெருசுப்படுத்தினா உன்னைய நீ பார்க்க முடியாது. எப்பொழுதும் ஒருத்தன் இன்னொரு மனுஷனை பற்றி பெருசாக பேசுகிறான் அப்படின்னு வச்சுங்க, குடும்பத்தில் அவன் தன்னை பார்க்காதவன், தன்னை பார்க்க தெரியல அவனுக்கு தன்னை பார்க்க தெரியல. தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தனக்குள்ளே எவ்வளோ குறை இருக்குது, தான் எவ்வளோ மோசமானவன் அப்படிங்கிறது பார்க்க தெரியல. இப்போ இயேசு இந்த மலை பிரசங்கத்தில் இந்த விஷயத்த சொல்கிறாரா, சொல்கிறாரு, தாழ்மையாரு, பாவத்தை சொல்கிறப்ப பொறுமையாக சொல்லு, அன்பாக சொல்லு, தயவாக சொல்லி புரிய வை. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி கவனமாக பாரு. ஏன்னா நீனும் பாவி, அவளும் பாவி, 2 பாவின்னா ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. சண்டை போட்டால் பிரச்சனை என்னது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இல்லை பிசாசு சந்தோஷப்பட்டுருவான், ஊரில் இருக்கவன் சந்தோஷப்படுவான். புருஷன் நம்ம வீட்டுக்கு சண்டைன்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குதூகலமாக இருக்கும், கேட்குறவனுக்கு சந்தோஷம். அவங்க அப்படி தாங்கங்க, சும்மா சாதாரணமாகவே சொல்லுவான், அவங்க அப்படி தாங்க, அவங்க இன்னைக்கு நேத்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் ஒரு பெரிய பில்டப் ஒன்று போட்டு நம்மளை க்ளீனாக வெளியில் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். இங்கே வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருது. என்ன அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கற்றுக் கொடுக்குது பாருங்கள், என்ன சூப்பரான ஒரு விஷயத்தை ஆண்டவர் கற்றுத்தரார். கிறிஸ்துவின் மீது கட்டு, வேதத்தின் மீது கட்டு. வேதத்தில் கட்டுறப்ப நீ சாந்தமாறு அப்படிங்கிறார். சாந்தமாறு. யார்கிட்ட சாந்தமா இருக்க சொல்றாரு, மனைவிட்ட, புருஷன்கிட்ட. வெளியில அடுத்தது இது அடுத்தது. இப்போ இயேசு அதுக்கு தான் அந்த திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ நெருக்கமாக பார்த்து பாவத்தை பாரு, 2 பேர்கிட்டையும் பாவம் இருக்கு, 2 பேரையும் மன்னிச்சு என்ன செய்ய, பொறுமையாக பாவத்தை சுட்டி காட்டி மெதுவாக வளருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். அப்படி வளர்றப்ப ஒரு குறைய பார்த்து பெருசாக்காத, ஊதாத. சரியா? யாருடைய பாவத்தையும் நம்ம ஊதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அசிங்கப்பட்டு போயிடும். எப்படி அசிங்கப்படுவோம்னா, நம்மளை தெரியாமல் போயிடும், நம்மளுக்கு பார்க்க தெரியல. கல் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவ்வளோ பேரும், எவ்வளோ பேர், 100 பேர் 150 பேர் கல் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க.
யார் அசிங்கப்பட்டு போனது? இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம், விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் அசிங்கம், வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லை, அவ்வளோ மாட்டிக்கிட்டா, கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்க, இயேசு என்ன செய்கிறார், இயேசு மட்டும் அவளை காப்பாற்றிடுவாரா அப்படின்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனையோடு கூட்டிகிட்டு வராங்க. கடைசியில் இயேசுநாதர் சொல்கிறாரு, ஏய் நீங்கள் எல்லாம் பாவம் இல்லைன்னா அடிப்பா அப்படின்னோடனே அவன் தன்னை பார்த்தான் பாருங்க, அப்படியே ஓடிட்டான். அவளும் தன்னை பார்த்தா ஓடலை, ஒத்துக்கிட்டான், இரக்கம் பெற்றான். பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்து, இதுதான் இயேசு நம்மளுக்கு செஞ்சது. எவ்வளோ பெரிய தண்டனையிலேருந்து காப்பாற்றினார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தண்டனை, சாதாரண தண்டனை கிடையாது. அவள் கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கல்லும் அடிபட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், எப்படி வலிக்கும். அதில் பாருங்க, அவளை காப்பாற்றி அவள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? போ, இனிமேட்டுக்கு என்ன செய்யாத, பாவத்தோடைய விளைவை பற்றியா பாருங்க. அந்த குடும்பம்னா எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதை எந்த வகையில் சொல்லணுமோ சொல்லி அதை கிறிஸ்து கற்றுத்தர்றாரு. நீங்கள் இங்கே பார்க்குற இதான் டீச்சிங். இது டீச்சிங், இது ரியாலிட்டி, இது லைஃபுக்கு தேவை. இன்னைக்கு குடும்பங்களில் நிறைய இடத்துல பிரச்சனை. நிறைய பேர் பாருங்களேன், புருஷனை பிடிக்காதுமாங்க, மனைவியை பிடிக்காதுமாங்க, அப்பாவை பிடிக்காதுமாங்க, அம்மாவை பிடிக்காதுமாங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமாக நடப்பாங்க. இதான் வேஷம். இதெல்லாம் கதைக்கே ஆகாது, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கேஸே கிடையாது. அது இயேசுவை நீங்கள் பார்க்குறப்ப தான் அதில் அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் இயேசுவை பார்க்கணும். நீங்கள் எதுனாலும் அந்த இயேசுவை பார்க்குறப்ப தான் அதோட அழுத்தமே புரியும். இயேசுவை நீங்கள் பார்க்கல, அவ்வளோதான். இப்போ இது இயேசு சொன்ன போதனை, இயேசு அதை நடைமுறை காட்டின போதனை யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இதை ரெண்டையும் பார்க்குறப்ப எல்லாரும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப யார் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல, கிறிஸ்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இதுதான் என்னுடைய. இப்போ நான் என் மனைவியோ இல்லாட்டி என் கணவனோ தப்பு பண்ணிட்டா அவங்கள அசிங்கப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்குது. இயேசு செய்யவே மாட்டார். ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். இது எதுக்கு? எங்கே? இது புருஷன் பொண்டாட்டி உறவுல. வெளியேன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. கவனமாக இருக்கணும். அந்த அந்த போதனையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு போ பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அடுத்த பிரசங்கத்தில் அவர் ஒரு பச்சாரத்தில் ஒருத்தி மாட்டுனா அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே கிடையாது. எங்கேயுமே கோட் பண்ணவே கிடையாது. அவர் கோட் பண்ண, ஏன்னா அவருக்கு என்ன, அவர் அந்த பெண் மேலே, அந்த பெண்ணுடைய குணாதிசயத்தின் மேலே, அந்த ஆழத்துவத்தின் மேலே கரிசனை, அன்பு, அக்கறை, நாசப்படுத்திடக்கூடாது. நம்ம ஒவ்வொருடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கணும். இன்னொருத்தவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, நாசப்படுத்திடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம நாசப்படுத்திடக்கூடாது. அதான் இந்த ஃபர்ஸ்ட் டீச்சிங். இந்த பில்டிங் த சர்ச், பில்டிங் த ஹோம், பில்டிங் த ஹவுஸ் எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாழ்மையோடு கட்டணும் அப்படிங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டு போட்டு சொல்லலாம், ஏன்னா இது ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்கிறார். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துலேருந்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 8ஆம் வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா இருதயத்தில் சுத்தம். இருதயத்தில் சுத்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு என்ன செஞ்சிட்டான், விபச்சாரம் செய்தாயிற்று சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால்
அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது நல்லதா இருக்கும். அது முடிக்கல இன்னும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி வேசித்தனம் இருந்துச்சுன்னா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அழுத்தமான ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்னொருத்தனை நினைக்கவே கூடாது. என்ன சுலபமா இருக்கா கஷ்டமா இருக்கா, செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. அதான் பிரச்சனை. பிசிக்கலா நம்ம பாவம் செய்யலைனாலும் மன ரீதியா தப்பு பண்ணிடுவோம். ஏன்னா இது பொல்லாதது, நம்மளுக்குள்ள எஞ்சியுள்ள பாவமும் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை செய்யாத, இதை செஞ்சா அது என்ன சொல்றாரு தெரியுமா, அது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஹார்டா ட்ரீட் பண்ணுங்கிறாரு. எப்படி ஹார்டா ட்ரீட் பண்ணு அப்படின்னா, உன் கண் உனக்கு இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா கண்ணை பிடுங்கி போடு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, கையை உள்ள விட்டு பிடுங்கன்னு சொல்லலை, அப்படி இல்லை, அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு எதிராக என்ன செய்ய, பயங்கரமா கஷ்டத்தோடு போராடி அதை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்ய அப்படிங்கிறார். அப்படின்னா உலகத்துல எவனுக்குமே கண்ணு இருக்காது. பாதி பேருக்கு கண்ணு இருக்காது. பாதி பேருக்குலாம் இல்லை, எவனுக்குமே இருக்காது, வாய்ப்பே கிடையாது, கண்ணே இருக்காது. அவ்வளோ நேர்மையாகவும் நம்ம என்ன செய்ய போகிறது கிடையாது, பாவத்தை அப்படிலாம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணை பிடிங்கி போட்டுட்டு நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? வெரி டிஃபிகல்ட் அது. இப்போ அவர் சொல்கிறாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. இப்படி உன்னை பாதுகாத்துக்க. உன் திருமண உறவில் உன் தூய்மைக்காக நீ போராடு. திருமண உறவுல என்னமா பாதுகாத்துக்க, அந்த அந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான அந்த உறவு தூய்மையா வச்சுக்கங்கிறார். அதுதான் அன்பை உருவாக்கும். அதுக்கு எதிராக வரதெல்லாம் எதிர்த்து போராடு, தேவ உதவியை நாடு, தூய்மையை பாதுகாத்துக்க. அப்போதுதான் நீ கடவுளை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். எனக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, கண்ணு தான் நம்மளுக்கு பிரச்சனை. நல்லதே பார்க்காது. இதுதான் மைண்டுக்கும் இருதயத்துக்கும் கொண்டு போகும் எல்லாத்தையும். உன்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, பார்த்த உடனே டக்குன்னு இருதயத்தை கொண்டு போகிறது கண்ணு தான். அதனால தான் பிடிங்கி போட்டுருங்கிறார். அதனால தான் பார்க்கக்கூடாததை பார்க்காதேங்கிறார். பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். அது எதுவானாலும் சரி, அது என்ன செஞ்சிடும், என் இருதயத்தை என்ன செஞ்சிடும், கரப்படுத்திடும். இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்தை கரப்படுத்துறது ஒன்றே ஒன்று தான், இந்த மொபைல் ஃபோன் தான். சின்ன பிள்ளையிலேருந்து சின்னதுலேருந்து கிழவன் மறைக்கும் இந்த மொபைல் ஃபோனை தொடாமல் நோண்டாமல் இருக்கவே முடியாது. முடியவே முடியாது. இருக்காங்க எக்ஸப்ஷன், சில பேருக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி பட்டன் ஃபோனாக இருக்கும், அதனால இருக்காது. மிச்சப்படி வச்சுருக்கோம் அவ்வளோ பேரும். என்ன பார்க்கலாம், அவனை பார்க்குறதெல்லாம் பாருங்க, அவன் ஒன்றுமே வேணாம், பிரச்சனையை பார்க்க ராத்திரி தான் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கும். யாரும் இல்லாதப்போ தான் எடுப்பான். இது வேலை, இதெல்லாம் ஒன்றுமே செய்யவே முடியாது. அப்போ இருதயத்தில் சுத்தம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிச்சிங்க, லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கணவனும் மனைவியும் பிரியாமல் வாழணும், சேர்ந்தே இருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஏந்திரிக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும், சேர்ந்து தூங்க போகணும். வந்துடாதீங்க. 2 பேரும் ஒரே டைம் ஏந்திரிங்க, ஒரே எல்லா வேலையும் சேர்ந்து செய்யுங்க, 2 பேரும் சேர்ந்து படுக்க போகும். இதுதான் நேதி. ஒருத்தன் சீக்கிரமாக ஏந்திரிச்சு ஒருத்தன் லேட்டாக ஏந்திரிச்சாலாம் கதைக்காகாது. தூங்குறப்ப 2 பேரும் சேர்ந்து தூங்கலைனாலும் கதைக்காகாது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இது இணை பிரியாமல் திருமணத்தில் தூய்மையை கெடுத்துரும். திருமணத்தில் தூய்மைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் என்ன தெரியுமா, அன்பு. அக்கறை இல்லாமல் போயிடும், கரிசனை இல்லாமல் போயிடுவோம். இப்படி இந்த பிரிஞ்சு வாழ்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இட் லீட்ஸ் டு தப்புக்கு, அசிங்கமான காரியத்துக்கு நடக்கும். ஆகவே இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. மத்தேயு 19:6 சொல்கிறாரு, தேவன் இணைச்சதை மனுஷன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்காத அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், 2 பேரும் சேர்ந்தே இரு அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நம்ம சேர்ந்தே இருக்க மாட்டேங்கிறோம்.
புரியுதா? அவன் ராத்திரி பயந்து தான் வீட்டுக்குள்ளே வருவான். ஏன்னா நொச்சி தாங்க முடியலம்மா. சரியா? வந்தாலும் பேசுறது கிடையாது. வந்தால் அவன் பாட்டு சோறை போட்டு சாப்பிட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இந்த அம்மாவும் கேட்காது. பாருங்கள் பிரச்சனை பாருங்கள். ஆண்டவர் ஒரு நல்ல குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிச்சிங்க. சேர்ந்து வேலை பாருங்கள், சேர்ந்து இருங்க, அன்பை பலப்படுத்துங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மனசுக்குள்ளே இருக்கலாம் பேசுங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி இருக்கிறோம், எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இணை பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவருடைய சிந்தனையை பாருங்கள். இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் வாழ்க்கையில் தூய்மை இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். அப்போ இருதயத்தில் சுத்தம் வேணும் அப்படின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் கண்டதை பார்க்காத, இச்சிக்காதங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரார். இச்சித்தினா அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத ஒரு தவறான ஒரு உறவை ஏற்படுத்தி விட்டு நம்ம குடும்பத்தை கெடுத்துரும். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தை கெடுத்ததே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஆசை. நல்லா கவனிச்சிங்க. கணவன் மனைவி நான் சொல்கிற நிறைய விஷயம்லாம் பப்ளிக்காலாம் சொல்ல முடியாது. கணவனுக்கு பிரியமான நடக்கணும், புருஷன் மனைவிக்கு பிரியமாக நடக்கணும், எல்லா காரியத்திலையும் நான் சொல்கிறது. சரியா? நான் அப்படி நடக்க மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் நீ பேசவே கூடாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. 1 கொரிந்தியரில் சொல்கிறது, புருஷனே நீ உன் சரீரத்துக்கு அதிகாரி கிடையாது, மனைவியே நீ உன் சரீரத்துக்கு என்ன கிடையாது, அதிகாரி கிடையாது. உன் புருஷன் தான் உனக்கு உன் சரீரத்துக்கு அதிகாரி, மனைவி தான் உன் சரீரத்துக்கு அதிகாரி. எப்படி இருக்குன்னு சொல்கிறார். எதுக்கு அப்படி சொல்கிறாரு? அப்படி சொல்கிறப்ப அவங்க சொல்கிறார், பவுல் சொல்கிறப்ப சொல்கிறாரு என்ன தெரியுமா சொல்கிறாரு, உபவாசம் தவிர்த்து நீ 2 பேரும் என்ன செஞ்சுருக்கக்கூடாது, தெரிஞ்சிருக்கக்கூடாது. உபவாசம்னா எவ்வளோ நேரம் உபவாசம் இருக்க போகிறீங்க? 40 நாளா? 40 நாளும் உபவாசம் இருக்க முடியாது. உபவாசம் மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் இருக்கலாம்? இன்னும் எவ்வளோ நேரம் பசி தாங்குவியோ அவ்வளோதான். ஒரு வேளை இருப்பேன், காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6, எப்படா 6 மணி வரும்னு பாதியில் உபவாசத்தை விட்டுட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருப்பேன். பெல் அடிச்சு அவன் 6 ஆயிடுச்சுன்னு டக்குன்னு போய் சாப்பிட ஆரம்பிப்பேன். இதுவே உன்னால் முடியலைங்கிறப்ப மனைவியை விட்டுட்டு எதுக்கு பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது, வெளியூருக்கு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது, எங்கே போனாலும் சேர்ந்துரு. வேதம் சொல்லுதில்ல, கேளு. இவங்களுக்கெல்லாம் காசு முக்கியம், பணம் முக்கியம், பணம்னு அலைஞ்சி நாசமாக போக மனத்தோடு அவ்வளோதான். அப்புறம் என்ன ஆகும்? பணம் அங்கேருந்து வரும், உறவும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன இருக்காது, உறவு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கல்யாணம் பண்ணுனா கொஞ்ச நாள் இருந்தான், வெளிநாடு போனான், இன்னைக்கு வரைக்கும் வரலை. 30 வருஷம் ஆச்சு வரலை. தேடி பார்த்தா என்ன நடக்குது, அங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இந்த பிள்ளைய கேட்டால் என்ன சொல்லுவா, என் புருஷன் வெளிநாட்டில் இருக்காரு. இதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணலன்னு கேட்குறேன். நான் கல்யாணம் பண்ணுறப்ப தெளிவாக பேசிடு. நீ என் கூட இருப்பியா? ஏன் சம்பாத்தியத்துக்குள்ளே நீ உன்னால் வாழ முடியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சபைக்கு போக முடியுமா? 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா? நீ பாம்பேலையும் நான் மதுரையிலையும் இருந்தால் சரி வருமா? கேளுங்க. அப்படின்னா ராத்திரி தூக்கத்துக்கு இங்கே வந்துடுவியா காலையில் போயிட்டு? அப்போ கல்யாணம் பண்ண, இல்லாட்டி கல்யாணம் பண்ணாத, வேணாம் நீ வேணான்னு சொல்லி விட்டுரு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஏன்னா கடவுள் ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்படணும்னு நினைக்கிறார். கட்டப்படணும்னா வேதம் சொல்கிறபடி தான் நீ கட்ட முடியுமோ இல்லையா, வேதம் சொல்லாதபடி கட்டவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. காசுன்னா அப்படி தான் வாயில் ஈயத்தை தான் கரைச்சி ஊற்றணும். இருக்கிறதுல வாழப்பா. இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது. குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரனை கூட பார்க்கக்கூடாது. அவன் ஏழ்மையாக வாழ்னா என்ன, நடுத்தரமாக வாழ்னா என்ன, உயர்ந்த வாழ்னானே, யார் வாழலாம், எனக்கு இவ்வளோ ரூபா தான், இதுக்குள்ளே தான் நான் வாழ்வேன், இதுக்குள்ளே தான் நான் இருப்பேன், இதுக்குள்ளே தான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன், இதுக்குள்ளே தான் சட்டை துணிமணி எடுத்து கொடுப்பேன், இதுக்குள்ளே தான் பழைய கஞ்சி வச்சு குடிச்சு கூட நான் வாழ்ந்துக்குவேன். ஆனால் இன்னொருத்தனை போல் நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன். முடிஞ்சா கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி என்ன செய்யாத, கல்யாணம் பண்ணாத, பேசாமல் தனியாக இருந்து. இன்னும் மயிருக்கு மணி 8:10 சரியா? விஷயம் நல்லா ரொம்ப கிளியராக தெரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு,
அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு 24ஆம் வசனம் 7:24, ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் அப்படிங்கிறார். அந்த நாட்களில் சும்மா இப்படி யோசிங்க, அந்த நாட்கள் என்ன வேலை செஞ்சுருப்பாங்க? அந்த நாட்களில் இப்போ இயேசு சொல்கிற காலத்தில் இயேசு என்ன வேலை செஞ்சார்? தச்சேன், ஆசாரி. ஆசாரிக்கு எவ்வளோ கூலி வரும்? அவங்க அப்பாரும் மகனும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா எவ்வளோ வரும்? அதுக்குள்ளே தான் அதுக்கு பின்னால் உள்ள 7 பிள்ளைங்களையும் வச்சு காப்பாற்றினாங்க. சரியா? அப்போ அவங்க அம்மா இந்த 7 பிள்ளைங்களையும் பராமரிச்சுக்கிட்டு புருஷனோடு சேர்ந்து வாழ்ந்து குடும்பத்தை வளர்த்தாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை இயேசுவே வாழலை. அதனால அவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்ட்டாரு. நீ என்னத்துக்கு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ விசுவாசியாக மாறிட்டினா நீ கோடீஸ்வரன் ஆகிடணும். கோடீஸ்வரனாலாம் ஆகலாம், அம்பானியாலேயே ஆக முடியாது ஒன்றால். ஒரு கிறிஸ்தவன் அப்படிலாம் ஒருத்தவங்க கூட பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. அவ்வளோ காசு இருந்தாலும் செத்து போனால் நரகத்துக்கு போயிடுவேன். இயேசுவே சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கஷ்டம், ஒட்டகமானது ஊசி காதுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்குங்கிறார். அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியும் சொல்கிறாரு. அதனால் பணக்காரன் வரமாட்டானும் முழுசாக சொல்லலை. மனுஷரால் கூடாது, தேவனால் கூடுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். விஷயம் புரிஞ்சுக்குங்க. குடும்பம் கட்டப்படணும்னா வேதத்தின் அடிப்படையில் கட்டப்படணும். உனக்கு முதிர்ச்சி வேணும். உங்கள் முதிர்ச்சி கணவன் மனைவிக்கு இடையே வேதத்திலிருந்து தான் எதுவுமே நீங்கள் முடிவு பண்ணணும். வேதம் இல்லாமல் எதையும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்க சொல்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வேதம் சொல்கிறது மட்டும்தான் பிரச்சனை. குடும்பத்தில் உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கணவனும் மனைவியும் தாழ்மையாக இருக்கும். சாந்தம் அவசியம், ரொம்ப சாந்தம் அவசியம். அடுத்தது சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ இருதயத்தில் நான் சுத்தம் உள்ளவர்கள்னா சுத்தம் இல்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோனு, டிவி, இது மாதிரி காரியங்கள் நம்மளை கரைச்சி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நீ மொபைலில் இப்படி திருகுனீங்கன்னு வச்சுங்களேன், அரை மணி நேரம் ஓடி போயிடும். படக்குன்னு போயிடும். ஐயோ அப்படிங்கும் நம்மளுக்கு. அதனால் அதை பார்க்காதீங்க. ரொம்ப குறிப்பாக ராத்திரி நேரத்தில் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து பாருங்கள், தப்பானதை பார்த்துடாதீங்க. அதுவும் இருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து பாருங்கள் நான் சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தப்பான பார்க்கலாம் இருக்கும். கணவன் மனைவி தப்பானதை பார்க்குறவங்களாம் இருக்கும். அது அந்த வேலையெல்லாம் இல்லாமல் கவனமாக, இது மேலே என் இருதயம் சுத்தமாக இருக்கணும், என் கண்ணு சுத்தமாக இருக்கணும். கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கார். அவர் எல்லாம் அறிந்த தேவன். இந்த தேவன் தான் சொல்லியிருக்காரு, இருதயத்தில் சுத்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க முடியாதுன்னு இருக்காரு. இயேசு கிறிஸ்து இதை சொல்லி கொடுத்துருக்காரு. அதை தான் அவர் செஞ்சும் காட்டினார். அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப பாவம் இல்லாதவராக வாழ்ந்தார். அவர் பாவத்தை வெறுத்தார், ஆனால் பாவத்தை சுட்டி காட்டினார். பாவத்திலேருந்து மனம் திரும்புதலை சொன்னார். யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களெல்லாம் ஒத்துக்கிட்டு இயேசுவின் இடத்துல ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்திலேருந்து என்னால் மீள முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவங்க பாவத்தை மன்னித்து அவங்கள அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறார். பாவத்தை எந்த அளவுக்கு கண்டித்தாலும் அதே நேரத்தில் உனக்கு நான் பலன் தரேன், என்னிடத்துல வா, நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உனக்கு பதிலாக நான் மறிச்சிருக்கேன். நீ எவ்வளோ மோசமான பாவியாக இருந்தாலும் சரி, என்ன அசிங்கமான காரியங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னால் விட முடியல, என்னை காப்பாற்றுங்க, நீ அவரிடத்தில் வரும் பொழுது, இயேசுவினுடைய சிலுவை மரணத்துக்கு நேராக நீ வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவின் இடத்துல வாங்க. இப்போ 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்த இதில் மிச்சத்தை நம்ம பார்ப்போம். அப்போ குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் கட்டப்படணும். என்னுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த வேத வசனங்கள். இயேசுவை பார்க்கணும், இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்க்கணும். இயேசுவை பார்க்குறப்ப, அந்த சிலுவை மரணத்தை பார்க்குறப்ப, என்னுடைய பாவத்துக்காக தான், பாவமே இல்லாத பரிசுத்தமான தேவன் இந்த பாவிக்காக சிலுவையில் மரித்தார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவின் இடத்துல வாங்க. அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம்.